அதோட வரலாறு பற்றி யாருக்காச்சும் தெரியுமா? நூடுல்ஸோட வயசு வந்து 4000 வருஷம் அப்படின்னா யாராச்சும் நம்புவீங்களா? திருப்பி 2 வாட்டி போட்டு அப்புறமா தான் என்ன ஒவ்வொரு முறை போட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நூடுல்ஸை பற்றின ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷன். நூடுல்ஸ் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற ஒரு உணவாக மாறிடுச்சு. என்னதான் நம்ம நூடுல்ஸை விரும்பி சாப்பிட்டாலும் அதோட வரலாறை பற்றி யாருக்காச்சும் தெரியுமா? நூடுல்ஸோட வயசு வந்து 4000 வருஷம் அப்படின்னா யாராச்சும் நம்புவீங்களா? ஆனால் அதுதான் உண்மை. நூடுல்ஸ் வந்து சைனாலேருந்து உருவாச்சா இல்லை இட்டாலியிலேருந்து உருவாச்சா அப்படிங்கிற ஒரு டிபேட்டை நடத்திட்டு இருந்தாங்க. எங்கேருந்து அது ஃபஸ்ட்டு ஒரிஜினேட் ஆச்சு அப்படின்னு. கடைசியில் அதுக்குண்டான ஒரு சொல்யூஷன் வந்து எங்கே கிடச்சிதுன்னா 2005 சைனாவில் இருக்கிற எல்லோ ரிவர் அருகாமையில் வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து அகழ்வாய்வு நடத்தியிருக்காங்க. அங்கே வந்து ஒரு கிராமமே 4000 வருஷம் முன்னாடி புதைஞ்சு போன ஒரு கிராமத்தையே அவங்க கண்டுபிடிச்சாங்க. அந்த கிராமத்துக்கு பேர் வந்து லாஜியா. அது வந்து இயற்கை சீற்றங்கள் நிலநடுக்கனால வந்து மண்ணோட மண்ணை அப்படியே புதைஞ்ச வில்லேஜை வந்து அவங்க தோண்டி எடுக்கும்போது அங்கே தான் இவங்களுக்கு வந்து இந்த நூடுல்ஸோட எவிடன்ஸும் கிடச்சிருக்குது. ரொம்ப காலமாக டிபேட்டில் இருந்த ஒரு கொஸ்டினுக்கு உண்டான ஒரு ஆன்சர் வந்து அந்த வில்லேஜ் ஆஃப் லாஜியாவில் கிடச்சிது. அவங்களுக்கு ஒரு பவுல் நிறையா நூடுல்ஸ், அந்த காலத்தில் உருவாக்கி சாப்பிட்டு இருந்த நூடுல்ஸ் வந்து அங்கே அந்த இடத்துல கிடச்சிது.
அதுலேருந்து அவங்க வந்து ஒரு சொல்யூஷனுக்கு வந்தாங்க. சைனாவில் தான் ஃபஸ்ட்டு நூடுல்ஸ் வந்து உருவாச்சு அப்படின்னு. இந்த இன்சிடென்ட் நடந்தது 4000 வருஷம் முன்னாடி. அப்போ வந்து நூடுல்ஸோட வயசு வந்து 4000 இயர்ஸ். 2ஆம் உலகப் போர் டைமில் வந்து ஜப்பான் சோல்ஜர்ஸ்க்கு வந்து இன்ஸ்டன்ட் ஃபுட்டாக நூடுல்ஸை தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் இந்த ஜாப்பனீஸ் வந்து விரும்பி சாப்பிட்ற அத்தியாவசிய உணவில் நூடுல்ஸும் ஒன்று. வீடியோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.